श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ओम नमो नारायणाय 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 गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। हरि ओम तत्सत्। भगवान ಧರ್ಮತ್ತನ್ನು ಕಾಪಾಡ್ತಿರೋದಕ್ಕೆ ಧರ್ಮಜ್ಞರನ್ನು காப்பாத்துறதுக்கும் லோகத்தில் எப்பப்போ தேவைப்படுறதோ அப்பப்பெல்லாம் பல வகையான அவதாரங்கள் எடுத்துட்டு லோகத்துக்குள்ளே வருவார். இந்த மகாபாரத கடந்த சத்சங்கத்து வரைக்கும் நம்ம ஆதி பர்வத்தத்தில் வர சில உபபர்வங்களை பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம். அதில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பர்வத்துக்கு பேர் அம்சாவதாரண பர்வம், அம்ச பர்வம். பகவான் ஸ்ரீமன்னாராயணன் பூமாதாவுடைய பிரார்த்தனை கேட்டு பூலோகத்தில் அவதாரம் எடுத்துட்டு வரே பூபாரத்தனை குறைக்கிறதுக்காகன்னு சொல்லி பிரம்மாஜி கிட்ட சொன்னதுக்கப்புறம் பிரம்மதேவன் பூதேவிக்கு சொன்னார். அந்த விதமாக பிளான் பண்ணி யாரெல்லாம் முன்னாடியே போய் இந்த லோகத்தில் நான் வரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய அம்சத்தோடு அவதரித்து அங்கே நம்ம ஒரு பெரிய நாடகம் ட்ராமாவை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் இறங்கி வரத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் எங்கெங்கே எப்படி பிறந்தாங்கன்னு சொல்கிறது தான் இந்த அம்ச அவதரண பருவம். அதில் இந்த கதை கேட்டுட்டு இருக்கிற ஜனமேஜயன் வைஷம்பாயன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். கடந்த சத்சங்கத்தில் அங்கே தான் நம்ம நிறுத்திட்டோம். உங்கள் தாத்தான
தாத்தான வியாசர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஜனமேஜயருக்கு சந்தேகம் வந்துச்சு, வியாசர் எப்படி எங்களுக்கு தாத்தா ஆகிடுவார்? நாங்கெல்லாம் திருதராஷ்டிரன் பாண்டுக்கு பிறந்த குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை व्यक्तப்படுத்திட்டாரு. அப்போ வியாசருடைய கதை சொல்லணும், அவர் எப்படி இவங்களை தாத்தா ஆயிடுவாருன்னு அது சொல்லணும். அதுக்காக அந்த கதையில் சொல்லுவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு வியாச சரித்திரமே எடுத்துக்கிட்டு பார்க்க போகிறோம். அதுக்குள்ள நான் இந்த அம்சாவதார பருவம் ப்ளஸ் அடுத்தது யாரெல்லாம் எதுக்காக இப்படி பிறந்தாருன்னு மட்டும் இல்லை, அதோட கேரக்டர் என்ன சம்பவ பருவம்னு 7வது பருவம் வருது. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வியாசர் இந்த கேள்விக்கு பதில் வியாச சரித்திரனே பார்க்க போகிறோம். இந்த அம்ச பருவம் சொல்லிட்டே வரும்போதும் சத்தியவதிக்கு செந்தனுக்கு கல்யாணம் ஆயிடுன்னு சொன்னார். வியாசர் கதை அப்படி இருக்கட்டும். ஆக்சுவலாக சத்தியவதிக்கு பிறந்தவர் தான் வியாசர். ஆனால் அது நல்லா விஸ்தாரமாக நம்ம பார்க்கணும், அதனால தனியாக பார்க்கணும். அதுக்கப்புறம் சத்தியவதிக்கு செந்தனு ராஜா கூட கல்யாணம் ஆயிடுத்து. அப்போது அவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த வார்த்தை சொன்ன உடனே அப்போது சந்தனன் யார் கேள்வி வந்துச்சு. அவர் சந்திரவம்சத்துக்கு சேர்ந்தவர் சொன்னார். ஓ, சந்திரவம்சமா? அதில் யாரெல்லாம் வந்தாங்க? அதில் இவர் எத்தனாவது நம்பர் அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அப்போது வைசம்பாயனர் சந்திரவம்சத்தில் முதல் சுக்கராச்சாரியர் இருந்தார். சுக்கராச்சாரியருக்கு நகுஷன் யயாதி, நகுஷனுக்கு அப்புறம் யயாதி வந்தால், யயாதிக்கு தேவயானி ஷர்மிஷ்டானி 2 பத்னிகள் இருக்காங்க. இந்த யயாதி வம்சத்தில் தான் துஷ்யந்தன் இருந்தான். துஷ்யந்தன் தான் சகுந்தலை மூலமாக பரதன் பிறந்தான். அதனால தான் இந்த பரதனுக்கு அப்புறம் வந்த பரதனுக்கு குரு அனி ஒருத்தன் பிறந்தான். குருவுக்கு தேவனுக்கு சந்தனு பிறந்தார். இந்த சந்தனு அதுக்கப்புறம் அவருக்கு தான் பீஷ்மர் பிறந்தார். அதுக்கப்புறம் சந்தனுக்கு விசித்திரவீரியன் சித்ராங்கதன் பிறந்தாங்க. சித்திரவீரியன் சித்ராங்கதனுக்கு பிறந்தவங்க தான் திருதராஷ்டிரர் அண்ட் பாண்டு. திருதராஷ்டிரனுக்கு 100 குழந்தைகள், அப்புறம் பாண்டுக்கு 5 குழந்தைகள். அப்படி அங்கே வரைக்கும் சொல்லி மாண்டவியான ரிஷி உடைய சாபத்தினால யம தர்மராஜனே விதுரனா பிறந்தார். இதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்கிறாரு. இதெல்லாம் அப்புறம் அந்தந்த பர்வத்தில் உள்ளே போகும்போது அங்கங்கே விஸ்தாரமாக அதிக சுற்றி கதைகள் எல்லாம் வரும். இப்போ நம்ம திடீர்னு சந்திரவம்சம்லேருந்து வந்தது தான் சந்தனு பார்த்தோம். ஏன்னா அந்த சந்தனு சத்தியவதி தான் பீஷ்மருக்கும் அப்புறம் வியாசருக்கும் பிறக்கிறதுக்கு காரணம். நாட் சந்தனு, சத்தியவதிக்கு பராசரருக்கு. ஸோ எனிஹவ் அதனால அதுக்கு போகணும் நமக்கு அந்த கதைக்கு. ஸோ இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார். நடுவில் சிலதெல்லாம் ஜனமேஜயன் மறுபடியும் கேள்வி கேட்கறது, அந்த கதை கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் போகும். நம்ம அந்தளவுக்கு ரொம்ப உள்ளே இப்போது தனித்தனியாக போகல. என்ன கேட்குறோம் అనేది அப்புறம் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இது சந்திரவம்சத்துடைய இதுன்னு சொல்லி, அப்புறம் சூரிய வம்சம்னு ஒன்று இருக்குது. அதில் தான் சூரிய அம்சன்னு தான் கர்ணனும், இந்திரன் தான் அர்ஜுனன், இந்திரன் அம்சம் அர்ஜுனன், வாயு அம்சம் தான் பீமனும், தர்மதேவத அம்சம் தான் தர்மபுத்திரன். அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அன்றைக்கி. அப்புறம்
தேவகி வசுதேவனுக்கு விஷ்ணு அம்சமான அந்த கிருஷ்ணரே பிறந்தார். அதுக்கப்புறம் அப்போ அது சொல்லும்போது விஷ்ணுவே தேவகி வசுதேவனுக்கு கிருஷ்ணனா கண்ணனா பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷ்ணு கிருஷ்ண தத்துவம் ஞாபகம் வந்த உடனே வைஷம்பாயனருக்கு ஹிருதயத்தில் பக்தி வந்து அவர் சில ஸ்லோகங்கள் சொல்லுவார். அங்கே அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கூட நம்ம உபனிஷத்தில் நம்ம பிரம்மனை பற்றி என்ன வார்த்தைகளை சொல்லுவோமோ அதே போல் இருக்கும். ஒரு 2 ஸ்லோகம் சொல்கிறேன். அநாதி நிதனோ தேவா சகர்த்தா ஜெகத பிரபு. புரியும், ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியும். கொஞ்சம் வேதாந்தம் கேட்டவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அவ்யக்தமக்ஷரம் பிரம்மா பிரதானம் நிர்குணாத்மகः அனந்தம் அச்சலம் தேவ ஹம்சநாராயணம் பிரபும் தாதாரம் அஜரம் நித்யம் தமாஹு பரமவ்யயம். இன்னும் கூட இப்படி 2-3 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ அப்படி வைசம்பாயனர் அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் விஷ்ணு பிரார்த்திச்சு நம்ம மனசில் ஸ்மரித்து அதுக்கப்புறம் மேலும் விஷயங்கள் சொல்லுவார். அதுக்கப்புறம் பரத்வாஜனால துரோணர் பிறந்தார். சரத்வான ரிஷினால கிருபா பிறந்தாங்க. கிருபிக்கு துரோணருக்கு பிறந்தவர் அஸ்வத்தாமா. அதுக்கப்புறம் இந்த ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு பிறந்தவர் அபிமன்யு. அப்புறம் 5 உபபாண்டவர்கள் திரும்பி திரௌபதி மூலமாக பிறந்தாங்க. அவங்க வந்து பிருத்திவிந்திய அனுசோமன் சுதசோமனன் ஸ்ருதகீர்த்தி சதானீகன் கிருதசேனன். இது 5 உபபாண்டவர்களோட பேர். அதுக்கப்புறம் காட்டில் இருக்கும்போது பீமனுக்கு இடிம்பனுக்கு மூலமாக கடோத்கஜன் பிறந்தான். இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த சூரிய வம்சம் பற்றி கொஞ்சம் கேட்டேன். சந்திர வம்சத்தில் பிறந்தால் நம்ம ஸ்ரீகிருஷ்ணர். சரியா? அப்போது இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் இங்கெல்லாம் சூரிய வம்சம் இருக்குது, இங்கே சந்திர வம்சம் இருக்குது. நம்ம ராமர் கூட அந்த சூரிய வம்சத்தில் பிறந்தவர் தான். ஸோ இது அப்படியே வம்ச பரம்பரை அங்கெங்கெங்கெங்கே நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பார். அதனால தான் ஸ்லோகங்கள் ஓடிட்டே இருக்கும். இப்போது இந்த சம்பவ பரவமனை கூட சொல்லும்போது எதுக்காக இவங்க இப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு லிஸ்ட்டு கூட சொல்கிறாரு. பிரம்மதேவனுக்கு மரீச்சி, அத்ரி, அங்கிரச, புலஸ்ய, புலகர், கிரது அப்படின்னு ரிஷிகள் பிறந்தாங்க. பிரம்மதேவனுக்குன்னு அர்த்தம் மானச புத்திரர்கள் தான் பிறந்தாங்க இவங்க. அப்புறம் அந்த மரீச்சிக்கு கஷ்யப்பன் பிறந்தார். அந்த கஷ்யப்பனுக்கு தான் திதி, அதிதி, கத்ரு, வினதா, நிறைய பத்னிகள் இருக்காங்க. அப்புறம் அதுக்கு இதில் ஹிரண்யகசிபு ஒரு பக்கம், 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுகள், நாளைக்கு பார்த்தோம் பாம்புகள், பறவைகள் எல்லாம் பிறந்துச்சு இப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆதித்யர்கள் பிறக்கும் போது அங்கேருந்து தான் சூரிய வம்சம் தொடங்கிச்சேன்னு சொல்லி அந்த சூரியன் இன்னொரு பேர். சூரியனுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து வைவஸ்வத மனு. நம்ம இப்போ வைவஸ்வத மனுவில் தான் இருக்கிறோம். நம்ம சங்கல்பத்தில் நம்ம சொல்கிறது. அந்த வைவஸ்வதனுக்கு இக்ஷ்வாகு பிறந்தார். இக்ஷ்வாக்கு மாந்தாத்தாக்கு சகரனுக்கு அம்பரீஷன், கட்வாங்கன், ரகு மகாராஜன், தசரதன், ராமன். ஸோ இப்படி 2 பக்கம் சந்திரவம்சம் சூரிய வம்சம் எல்லாம் சொல்லிட்டு வந்து இந்த விதமாக இந்த விவஸ்வானனேது நமக்கு பகவான் கீதையில் கூட 4வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்டார். அப்போது சொல்கிறார், நான் இந்த விஷயம் உன்கிட்ட எதை பேசிட்டு இருக்கிறானோ இது வந்து புதுசு ஒன்று கிடையாது.
அந்த காலத்திலேயே நான் வந்து விவஸ்வான் சூரியனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் என்னார். அர்ஜுனனுக்கு சந்தேகம், நீ இப்போ எனக்கு முன்னாடி தான் பிறந்த எங்கள் அத்தை பையன் நீ, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நேச்சுரல் அங்கிள் நீ அது மூலமாக, அப்போ நீ எப்படி சூரியனுக்கு சொல்கிறேன்னா நான் எப்படி நம்புறது இதுன்னு கேள்வி கேட்குறேன். அதுதான் 4வது அத்தியாயம் ஆரம்பமாகலை. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். இப்படி விவஸ்வானுக்கு நான் சொன்னேன், வைவஸ்வதன் அவனு வந்து மனுவுக்கு சொன்னார், இக்ஷ்வாக்கு அப்புறம் சொன்னார், மாந்தாத்தை கற்றுக்கிட்டார், இங்கே புரோக்தவான் அகம் அவ்யயம். ஆனால் விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், விவஸ்வான் இக்ஷ்வாக்கு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன காலகட்டத்தில் இந்த ஞான கங்கை கொஞ்சம் அப்படியே ஒல்லியாகி போச்சு, வர்த்தி போச்சுன்னு சொல்லக்கூடாது, அங்கே காணும் ரொம்ப. அப்படியே நீ அங்கே சொல்லி அதை 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூட இந்த விவஸ்வான் வைவஸ்வத மனு இதெல்லாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் சந்திரவம்சத்தை பற்றி பேசிட்டோமா, அதில் கிருஷ்ணன் எப்படி பிறந்தாருன்னு நடுவில் சில லிஸ்ட் சொல்லும்போது புரூரவன் அவனுக்கு நகுஷன் பிறந்தான். நகுஷனுக்கு தான் யயாதி பிறந்தார். இப்போ தான் சொன்ன யயாதி பேர் அங்கே அது என்ன கிருஷ்ணனை பற்றி சொல்கிறதுக்காக திரும்பி வந்துட்டேன் நான். இங்கே யயாதிக்கு தேவயானி சர்மிஷ்டா இருக்காங்க. அப்போது அந்த யயாதிக்கு பிறந்த குழந்தைகளில் ஒருத்தன் எதுக்கு புரு பிறந்தான். அந்த எது வம்சத்தில் தான் இந்த கிருஷ்ணனும் பிறந்தார். ஆனால் அந்த புரு வம்சம் అనేది வேறு இல்லை. இவங்க கிருஷ்ணரும் இவங்க எப்படி பந்துகள்னு சொல்கிறதுக்கு போயிது. அந்த குரு இல்லை புரு ரெண்டு ஒன்று. அதனால் அதில் வந்து வந்தவங்க எல்லாரும் கௌரவர்கள் ஆயிட்டாங்க. கௌரவர்கள் என்னாவே பாண்டவ கௌரவர்கள் சேர்ந்துதான். அதனால தான் இவங்களெல்லாம் கிருஷ்ணனுக்கு பந்துகள் தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட சொல்கிறாரு. தானவர்கள் பிறந்தாங்க, நிறைய ராட்சச அம்சங்களோட பிறந்துச்சு இல்லை. இப்போ அவங்கள தான் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பகவான் இங்கே எல்லாருமே க்ஷத்ரிய ராஜாக்கள் ரூபத்தில் தான் இருக்காங்க. அதனால அந்த தானவர்கள் க்ஷத்ரியலாக இருந்து இங்கே பூமி மேலே ரொம்ப பாரமாக இருந்து அக்கிரமம் பண்ணுறாங்க. அப்போது அதில் வந்து ஜராசந்தன் விப்ரச்சித்தி அனே ஒரு தானவன் இருக்கான். அவனே தான் ஜராசந்தனாக பிறந்தான். அதுக்கப்புறம் தந்தவக்ர சிசுபாலர் பிறந்தாங்க. அவங்களே தான் இரண்யகர்ப்பு இரண்யாக்ஷா. அதுக்கப்புறம் அடுத்த யுகத்தில் அவங்களே தான் ராவண கும்பகர்ண அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிரகலாதனுக்கு கூட பிறந்த இன்னும் சில தம்பிகள் அண்ணமார்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் சம்ஹாதன். அந்த சம்ஹாதன் தான் இப்போ இங்கே செல்யனாக பிறந்தான். செல்யனா. அப்புறம் இந்த செல்யன் யாருன்னா மந்திர தேசத்தை சேர்ந்த மாதிரியுடைய அண்ணன். மாதிரி தான் பாண்டுக்கு இன்னொரு பத்னி. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ நிறைய நேம்ஸ் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுணும், அவ்வளோதான் வேணும். அப்புறம் 16,108 பேர் அப்சரசகள் வந்து பிறந்தாங்க இங்கே. அவங்க எல்லாம் அஸ்ஸாம் பக்கம் பிறந்தாங்க. அங்கே அவங்க எல்லாரும் நரகாசுரனால பந்திக்கப்பட்டு ஜெயிலில் வச்சு அவனுங்க பண்ணான் ஜராசந்தன். அதுக்கு பேர் பிராக் ஜோதிஷ்புரம். இப்போ கூட போனால் அஸ்ஸாமில் அந்த இடம் பார்க்கலாம். அப்போ நரகாசுரனை வதை பண்ணி கிருஷ்ணனை வந்து அவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரியா? அதில் முதல் முராசனன்னு ஒரு ராட்சசனை சம்ஹாரம் பண்ணி தான் அப்புறம் இந்த ஜராசந்தன் பண்ணார். அப்போது அதனால தான் பகவானுக்கு வந்து முராரி அனு பேர் வந்துச்சு. முராரி ராட்சசன் சம்ஹாரம் பண்ணதுனால முராரி. அதுக்கப்புறம் கடைசியாக ஸோ அங்கே 16,108 பேர். அதுக்கப்புறம் இன்னொரு 8 பேருன்னு பட்ட மகிழ்ச்சிகளை பகவான் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டார். அதில் முக்கியமாக ருக்மிணி தேவி மகாராஷ்டிரத்தை சேர்ந்த விதர்ப தேசத்தை சேர்ந்த அந்த இடத்துல விதர்ப ராஜா
அங்கே லக்ஷ்மி தேவி சாட்சாத் ருக்மிணி அவதாரம் எடுத்துட்டு வந்தா, அம்ச அவதாரம். அதுக்கப்புறம் இந்திரனுடைய பாரியான சச்சி தேவி தான் திரௌபதியாக பிறந்தார். சரியா? இப்படி இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் சொல்லி தான் அங்கே சம்பவ பருவம் கூட முடியறது. நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொன்னால் அங்கே நிறைய அத்தியாயங்கள் வரும். அதில் ஆதி பருவத்துக்குள்ள 200 கிட்டத்தட்ட 300 அத்தியாயங்கள் இருக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் நமக்கு ஒரு பிக்சர் கிடைச்சது. சூரிய வம்சம் சந்திர வம்சம் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்போது இனிமேல் நான் ஒரு பருவம் உபபருவம் அதில் என்ன நடந்துச்சு அப்படியெல்லாம் போகல. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, முக்கியமான கதாபாத்திரங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை பற்றி கொஞ்சம் நல்லா விவரித்து கேட்கும் போதும் அதுக்கு சுற்றி இருக்கிற பல சின்ன சின்ன கதைகளும் வேறு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாருமே கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துடும். நமக்கு நீதி கிடைக்கும். அதுக்கப்புறம் தர்மம் தெரியும். எல்லாமே நிறைய இருக்குது. நடுவில் எங்காவது வேறு ஸ்பெஷலாக சில யக்ஷ பிரஸ்னம் இந்த மாதிரி அதெல்லாம் வரும். சில முக்கியமான ஸ்துதிகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வரும். அது அப்படி ஒரு ஹெட்டிங் வைஸாக தலைப்பாக நம்ம பார்த்துட்டு போகிறோம். அப்போ உங்களுக்கு கூட முடிச்சா வியாசனை பற்றி இன்னைக்கு கேட்டோமா அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த மகாபாரத கடலுக்குள்ளே உளுந்த ஸ்விம் பண்ணிடுவேன்னு நினச்சா சாத்தியப்படுற விஷயம் இல்லை. அதனால இப்போது நம்ம இது எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கு சூத்திரதாரி பகவான் இல்லையா? எந்த யுகத்திலாவது எப்பவுமே நல்லவங்க இருக்காங்க, கெட்டவர்கள் இருக்காங்க. எப்பவுமே தர்மம் இருக்குது, எப்பவுமே அதர்மம் இருக்குது. இது ஒரு விளையாட்டு. அதனால கொஞ்சம் பர்சன்டேஜ் டிஃபரெண்ட் தான். பொதுவாக சொல்லுவாங்க கலியுகம்னா ஐரன் ஏஜ்னு. இங்கே நிறையாவே மேக்ஸிமம் தர்மம் வந்து 3 காலம் போயிடுது, ஒரு காலம் மேலே தான் நடந்துகிட்ருக்கேன். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாருக்கு? பகவானை நம்பாதவங்களுக்கு, ஞானம் அடையாதவங்களுக்கு, நமக்கு இல்லை. சரியா? அதனால் பகவத் கதை கேட்குறோம். அது பாரதம் கேட்டாலும் பாகவதம் கேட்டாலும் ராமாயணம் கேட்டாலும் பகவத் கதை தான். அதனால் பகவானுடைய ஸ்மரணம் நமக்கு தொடர்ந்து கூடவே இருக்கணும். அப்புறம் இந்த கதைகள் எல்லாம் வியாசர் எழுதி சொல்லும் போதும் ஆல்மோஸ்ட் துவாபர யுகம் முடிஞ்சு துவாபர யுகம் கடைசியில் தான் இந்த மகாபாரத யுத்தம் அதெல்லாம் நடந்து கிருஷ்ணர் கிளம்பின அன்னைக்கே கலியுகம் தொடங்கிச்சு. ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 5252வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம் முந்தானேத்து. கிருஷ்ணருடைய பர்த்டே 5252. ஈஸி டு ரிமெம்பர். 5252 கார் நம்பர் போது இருக்கு. இதுக்கு பாகவதம் இந்த புராணங்கள் தான் ஆதாரம், ப்ரூஃப். சரி, அந்த பகவான் கிருஷ்ணருக்கு மெயின் கதா சூத்திரதாரி அவர் தான். அவருடைய உலகம், அவருடைய சிருஷ்டி, அவருடைய மக்கள், அவருடைய எல்லாமே. அதனால அவர் என்ன ட்ராமாவது பண்ணுவாரோ, எப்படியாவது நடத்துவாரோ, அவருக்கு சுதந்திரம் இருக்கு. மிச்சம் எல்லாரும் அவருக்கு கீழே தான். அப்படி இருக்கும்போதோ துவாபர யுகத்தில் இருக்கிற மனிதர்கள் அந்த அவதாரங்கள்னு சொன்னோம். நமக்கு இப்படி அப்படி எல்லாம் காணுமே எங்கேயுமே. அப்படி ஏதோ சில மகாத்மர்கள் இருக்கிறாங்க, சில ஞானிகள் இருக்கிறாங்க, அவ்வளவுதான் தெரியுது. சில பக்தாள் இருக்காங்க, ஆழ்வாள் இருக்காங்க, சைவர்கள் இருக்காங்க, இவ்வளவுதான். அது கூட அவங்க வாழ்க்கையை பற்றி சொல்லி இவ்வளவுதான் தெரியுது. தவிர இந்த தேவர்களுக்கு அந்த கால ரிஷிகளுக்கு மனிதர்களுக்கு சம்பந்தம் இருக்கிற போது இப்போ தெரியலையே. அது யுகத்திலோ அந்த தொடர்பு, நேரான தொடர்பு குறைஞ்சிட்டே வரும். அது யுக தர்மம். அதனால இப்போ துவாபர யுகம் முடியும் போதும் கலியுகம் ஆரம்பம், இது ரெண்டுத்துல ஜங்ஷன்ல சொல்லும் போதும் நமக்கு இந்த கதையில எல்லாம் கொஞ்சம் இப்படி நடக்குமா, இப்படி ஆயிருக்குமா, இப்படி எல்லாம் சந்தேகம் வரும்.
அதுக்கே சொன்னால் எந்த சந்தேகத்துக்கு நம்ம இங்கே இடம் கொடுக்கக்கூடாது. அதை அப்படியே ஏற்றுக்கணும். ஏற்றுட்டு இதில் வந்து நான் என்ன படிச்சுக்கணும், என்ன கற்றுக்கணும், அதுதான் யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போதும் நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன அவதாரம்னு நமக்கு என்ன தெரியும். நீ வந்து ஒரு கோட்டி பேர் வச்சுக்கிட்ட, நான் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு சாதாரண ஹோம் மேக்கரு, ஏதோ இப்படி போட்டுட்டு இங்கே கஷ்டப்பட்டுருக்க திண்டாடிட்டுருக்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரு ஜீவி கூட இங்கே பகவானுடைய அவதாரம்தான். ஆனால் அப்படி சொன்னால் எப்படி சார் ஏற்றுக்கிறதே நம்ப முடியலையேன்னா, ஒன்றும் என்ன வித்தியாசம்னா, நீ பிரம்மம்தான் ஜீவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த கதையெல்லாம் க்ளோஸ் ஆகிடும், அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். பட் அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நீ பகவானுக்கு சேர்ந்தவன், என்னவாவா இருக்கட்டும், என்னவாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாலும் பக்தி மூலமானும் நீ பொழைச்சிக்குவேன். இது ரெண்டு எது பண்ணாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படி ப்ராப்ளம் ஆகிடும். சரி, அப்போது அந்த சூத்திரதாரி பகவான் ஆயிடுச்சா. இப்போது பாரதம் பார்க்குறோம். கடைசி நமக்கு தெரிஞ்ச அவதாரம்னு சொன்னால் கிருஷ்ண அவதாரம் தானே, அதுதான் கொண்டாடுறோம், கிருஷ்ணன் கிருஷ்ணன். அப்போது அந்த சமயத்தில் பகவான் அவதாரம் எடுத்துகிட்டு இறங்கி வரும்போது அவருக்கு நம்ம பிறந்தால் நம்ம வந்து சம்சாரத்தில் உளுந்துட்டோம்னு சொல்கிறோம். பகவான் வந்தால் சம்சாரத்தில் இறங்கிட்டு வந்தாருன்னு சொல்கிறோம். கணத்தில் இறங்கினவனுக்குன்னு உளுந்தினவனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இறங்கினவன் வந்து ஒரு பர்பஸுக்காக இறங்குவான், தெரிஞ்சு இறங்குவான், ஜாக்கிரதை இறங்குவான். ஆனால் உளுந்தவன் வந்து அடிபட்டு அழுந்துட்டே கஷ்டப்பட்டு இருப்பான். இதுதான் வித்தியாசம். சரி, எனிஹவ், அப்போ இன்றைக்கி நம்ம வந்து அடுத்த முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு எடுத்தால் இந்த மகாபாரதம் ஏதிட்டே பாரதம் நடந்துட்டு இருக்கும்போதே அது கூடவே அவரும் பாத்திரதாரியாக இருந்து இப்படி ஒரு கதை எழுதுறதோ இதென்ன சாதாரணமாக நடக்காது. யாரும் என்னென்னமோ கதை எழுதி வைக்கிறாங்க. அந்த கதையில் இவன் கதாபாத்திரம் இல்லை. சில பேர் ஆட்டோபயோகிராஃபின்னு எழுதிக்கிட்ட அது வேறு. அதில் வந்து நானும் இருக்கேன், என்னை பற்றி தான் அவனை பற்றி தான் எழுதுக்குவான். ஆனால் இங்கே வந்து வியாசர் ராமாயணத்திலோ வால்மீகி கூட அப்படிதான். ராமர் இருக்கும்போதே ராமாயணம் நடந்துட்டு இருக்கும்போதே ராமாயணம் எழுதி வச்சு இப்படியெல்லாம் பண்ணி அவரும் அது கூடவே கதாபாத்திரனாகவே இருந்தார். இங்கே வியாசரும் அப்படி தான், முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இருப்பார். அதனால நமக்கு மகாபாரதம் கொடுத்தாரு. மகாபாரதத்தில் பகவத்கீதா வேதங்கள் எல்லாம் பிரித்து முதல் நாள் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. வியாசர்னை பற்றி வேதங்கள் பிரித்து கொடுத்தாரு, யார் யாருக்கு கொடுத்தாரு, என்னென்ன கதை, அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 4 லட்சம் ஸ்லோகங்கள் அதே இருக்காமா. அப்புறம் புராணங்கள் 18, உபபுராணங்கள் 18, இதெல்லாம் பத்தாதுன்னு பிரம்மசூத்திரம்னு அது ஒன்றும் அது கூட எழுதிட்டு இவ்வளவு வேலை எப்படி யாரும் ஒருத்தர் மனிதனா அப்படின்னு பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்து ஏதேதோ சில புஸ்தகங்கள் எழுதிட்டாங்க, பெரிய பெரிய நூல்கள் பாடிட்டாங்க, இத்தனை பாசுரம் பாடியிருக்காங்க, இத்தனை எல்லாம் இருக்கு. ஆனால் இவ்வளவு காரியம் பண்ண முடியும் ஒருத்தர்னா அது சாட்சாத் பகவானே வந்தால் தவிர அது சாதாரண மனிதனை பண்ண முடியாது. அப்போது வியாசர் வந்து சாட்சாத் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதே வாசிஷ்டாய நமோ நம அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அவரை பற்றி சொல்லிட்டு எனக்கு இப்போ அந்த வியாச அவதாரம் அப்படி சொல்லும்போது ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறார் வைஷம்பாயனர். அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாஹுரபரோ ஹரிः அபாலலோச்சன சம்புः பகவான் பாதராயணः. இவருக்கு பல பேர் இருக்கு. அந்த பேரில் ஏன் வந்துச்சுன்னு இப்போ கதை சொல்லும் போது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவேன். இது முன்னாடி தெரிஞ்சால் கூட ஞாபகப்படுத்தும். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே முகம் இருந்த பிரம்மன்
பிரம்மா, பிரம்மா 2 கைகள் இருக்கிற ஹரி, 3வது கண்ணு இங்க நெத்தி மேல இல்லாம இருக்கிற ஷம்பு, அவர் சாட்சாத் பகவான் தான். அவருக்கு பேர் பாதராயணன். பாதராயணன் பதரி விருட்சத்துக்கு கீழே பிறந்தார், அதனால பாதராயண. சரி, அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்க எதுக்கு இது சொல்றாரு? சிருஷ்டிகர்த்தா அவரே தான், ஸ்திதிகர்த்தா அவரே தான், லயகர்த்தா அவரே தான். பகவான்னு சொன்ன இந்த 3 இருந்தாலே அவர் பகவான் ஆகிடுவார். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணா இல்லை, ஆனால் 3 பண்ணும்போது 3 பேர் கொடுக்குறோம். அதே போல் இங்கே இந்த வியாசரை 4 முகம் இல்லைன்னா கூட பிரம்மதேவன் தான், 2 கை இருந்தால் இவர் விஷ்ணுவே தான், 3வது கண் இல்லைன்னா கூட இவர் சிவன் செம்புவே தான் பகவான் சொல்லி இதை பற்றி பாராட்டி சொன்னதுக்கப்புறம் வியாசர் இந்த அவதாரம் எடுத்துட்டு வந்த முன்னாடி கூட எத்தனை ரிஷிகளுக்கு லிஸ்ட்டு பார்த்தோம். அவங்க இன்னும் ஏதோ யுகத்தில் எப்போ எங்கோ பிறந்த தேவலோக கதையெல்லாம் சொன்னவில்லை. இப்போ இத்தனை ரிஷிகள் பற்றி கஷ்யபர், பிரஜாபதி, எங்கே அது ஆரம்பம்? அப்படி இருந்தா கூட இவருக்கு முன்னாடி தான் வசிஷ்டர், வால்மீகி எல்லாரும் இவருக்கு முன்னாடி தான். இப்போ இந்த அவதாரம் எடுத்து பார்த்தா, ஆனால் அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, ஒரு சதுர்யுகத்துக்கு ஒரு வியாசர் பிறப்பாருன்னு சொன்னார். முதல் நாள் ஒரு சதுர்யுகத்தில் ஒரு வியாசர் வருவார். கடந்த சதுர்யுகத்தில், அதனால தான் அப்போ துவாபரயுகம் வரைக்கும் இவரோட அப்பா பராசரே தான் வியாசர். வியாசர் అనేది பட்டம். அந்த வியாசர் అనేది ஒரு பட்டம் மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் கூட வேத வியாசர், வேறு யாருக்கு இப்படிப்பட்ட பட்டம் கொடுத்தது கிடையாது. வேத வசிஷ்டர், வேத கஷ்யபர் எங்காவது இருக்கோ? இருக்கவே இருக்காது. இவருக்கு மட்டும்தான். ஏன்னா இவ்வளவு வேலை பண்ணி அதெல்லாம் வேதங்களை 4 பிரிச்சுட்டு, அது ஒரு பெரிய விஷயம். அது பண்ணலன்னா வரப்போகிற காலத்தில் இந்த கலியில் இந்த அளவுக்கு இந்த வேதங்களும் மந்திரங்களும் இது இப்படியெல்லாம் யாருக்கும் புரியாது, எங்கே இருக்குன்னு என்னன்னு தெரியாது. சரி, அப்படிப்பட்ட அந்த வியாசருக்கு என்ன முக்கியத்துவம் தெரியுமா? இன்னும் நித்தியம் சந்தியாவந்தனம் செய்யும்போது அதில் ருஷி தர்ப்பணம் இருக்கு. அந்த ருஷி தர்ப்பணத்தில் இப்படி தான் சொல்லி இவர் பேர் தான் அங்கே கொண்டு சொல்லப்பட்டது. முன்னாடி எத்தனையோ பேர் இருந்தாங்க. நம்ம வீட்டு கோத்திரம் வேக ஏதோ இருந்தாருன்னா, கிருஷ்ணத்வைபாயனாதயோ ஏ ருஷயத்தான் ருஷீகம் ஸ்தர்ப்பயாமி. இது பாடக்கூடாது, இது ப்ரோஜாடுல. கிருஷ்ணத்வைபாயனாதயோ ஏ ருஷய தான் ருஷீகம் ஸ்தர்ப்பயாமி. தர்ப்பணம் கொடுக்குறது. பாதர கிருஷ்ணத்வைபாயன் இன்னொரு பேர் வரைக்கும். சரியா? இப்படி அவருக்கு தான் பிரதம தாம்பூலம், வெத்தல் பாக்கு. தாம்பூலம் வார்த்தை தமிழில் சொல்றீங்களா? ஓ குட். தாம்பூலம், பிரதம தாம்பூலம். என்ன இவர் பாரத தேசத்தில் பாரதியர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஞான பிரகாசம் கொடுத்துட்டு, வால்மீகனே சூரியன் சூரிய வம்சத்தை சேர்ந்த ராமருக்கு சேர்ந்த ராமாயணத்தை எழுதிட்டார். அதேபோல் அப்போ ராமகதனால் ராம தத்துவத்தினை சொன்னார். ஆனால் சந்திர வம்சத்தை சேர்ந்த இந்த வியாசர் சந்திர வம்சம் பாகவதம் பாரதங்களை கிருஷ்ண தத்துவத்தினை பகவத்கீதனை பிரம்ம தத்துவத்தினை நமக்கு கொடுத்தார். ஒருத்தர் சூரியர் போல், இன்னொருத்தர் சந்திரன் போல். அதனால ராமாயணம் பாகவத பாரதங்கள் இந்த 3 இந்த நாட்டில் நமக்கு ஒரு கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் இந்த தர்மத்தின்னு சொல்லிக் கொடுக்கிறது. சரி, அப்புறம் அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பாரதத்தில் பிரதான பாத்திரனாயிருந்து இந்த கௌரவ வம்சத்தினே அசல் கௌரவ வம்சம் நிற்கிறதுக்கே இருக்கிறதுக்கே காரணமாக இருக்கார் வியாசர்.
அதுக்கப்புறம் பிரத்யக்ஷமாக சில வாட்டி காணப்படலைன்னா கூட உள்ள எங்கோ இருந்து கூட அந்தர்ஹிதம் அதே சேர்த இவருக்கு ஒரு வேலையை வச்சிருக்காரு. அதனால் எத்தனோ வாட்டி இந்த பாண்டவர்கள் பக்தர்கள் யாராவது கூப்பிட்டா உடனே பிரத்யக்ஷமாகுவார், அப்படி இறங்கி வந்துடுவார் வியாசர். அப்புறம் தர்மம் நீதி அதோடைய போதனை ஞான போதனை இதெல்லாம் செஞ்சுட்டு சர்வ மானவ ஜனங்களுக்கு மனுஷ ஜனங்களுக்கு மனிதர்களுக்கு வழிகாட்டினவர் வியாசர். சரி, அவதாரம் அப்படின்னு சொல்லும் போதும் 6 வகையாக பிரித்து பேசுவாங்க அவதாரம். ஆனால் அதில் கொஞ்சம் பேதங்கள் இருக்குது திரும்பி. சரியா, இப்போது இங்கே எப்படி நமக்கு பேதம் இருக்குது, இங்கே நிறைய ஜீவராசிகள் இருக்குது, மனிதர்களுடைய வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குல்ல பேதம். அதுபோல் அவதார பேதங்கள். ஒன்று வந்து அம்சாவதாரம். அம்சாவதாரம்னா பிரம்மா முதலானவங்க எல்லாம் முதல் பகவானுடைய அம்சமே அங்கே வந்தது. பிரம்மா அப்படின்னா விஷ்ணு சிவான்னு சொல்கிறோமே அது எல்லாமே. அப்புறம் அம்சாவதாரம். அப்புறம் அந்த பிரம்மையிலிருந்து அந்த விஷ்ணு சிவனிலிருந்து அம்சாவதாரம்னு சொன்னால் பிரம்மதேவன் எங்களுடைய ஆக்ஞனால பிறந்த அவர். ஆக்ஞன்னா அவருடைய மானசபுத்திரன். இப்படி தானே சொன்னார். மரீச்சி இந்த ரிஷிகள் எல்லாம் சப்த ரிஷிகள் எல்லாரும், நாரதர் அப்படி தான் பிறந்தார். சனத்குமார் சனக சனந்தன சனாதன 4 பேர் அவங்க எல்லாருமே அம்சாவதாரம். அதுக்கப்புறம் ஆவேஷாவதாரம். ஆவேஷாவதாரம்னா நம்ம பரசுராமன் போல் பிறந்து காரியத்தனை அப்படி சாதிச்சுட்டு அந்தர்தானமாய் மறைஞ்சு போயிடுவாங்க. சரியா, ஆவேஷாவதாரங்கள். அதுக்கு அடுத்தது கலாவதாரம். அப்படி சொல்லும்போது முக்கியமாக நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், ஞான கலாவதாரம். ஞான கலாவதாரம். அதிலோத கபிலர், இந்த வியாசர், இவங்க எல்லாரும் அது கீழே வருவாங்க. என்ன பண்ணுவாங்க இவங்க? சமுதாயத்தில் மனிதர்களுக்கு அப்பப்போ அந்தந்த வேண்டிய சரியான தர்மத்தினை போதிக்கிறத இவங்களுக்கு வேலை. அதனால இவங்க துறவிகளாகவோ ரிஷிகளாகவோ இப்படி இருப்பாங்க. அடுத்தது பூர்ணாவதாரம். பூர்ணாவதாரம்னு சொல்லும் போதும் ஸ்ரீராமச்சந்திர பிரபு அங்கே வந்து நிறைய தெய்வ சம்பத்து எல்லாமே அங்கே இருக்கும். அப்புறம் நவரசாஸ்பதமாக இருக்கும், சதுர்வியூகாத்மகமாக இருக்கும், பராக்கிரமத்தோடு கூடியிருக்கும். அதெல்லாம் பூர்ணாவதாரம். அதுக்கு அடுத்தது கடைசியாக பரிபூர்ணாவதாரம். இந்த பரிபூர்ணாவதாரம் சொல்லும்போது சர்வ தேஜஸோடையும் சர்வ தேஜஸ்களை தனக்குள்ள லீனம் பண்ணிட்டு தனக்கு வந்து வெக்தப்படுத்தக்கூடிய சக்தி இருந்து ஞான பரிபூர்ணமாகவும் இருந்து வைராக்கிய பரிபூர்ணமாக இருந்து அதுதான் பகவான்னு சொல்லும் போது 6 சொல்கிறோம் இல்லை, சமக்ர ஐஸ்வர்யம் சமக்ர வீரியம் ஞானம் வைராக்கியம் எல்லாம் இருந்த பகவான். அது வந்து ஸ்ரீகிருஷ்ணாவதாரம். சரியா, ஜஸ்ட் ஒரு விஷயம் நமக்கு தெரியறது வித்தியாசம் தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் இருக்கும்போதே அதே சமயத்தில் தான் வியாசர் இருந்தார். அப்போது அவனு ஞான கலாவதாரம்னு சொல்லணும். ஏன்னா அவர் தேவைப்படுறதே இந்த அளவுக்கு பெரிய ஒரு அங்கே ஒரு ராமாயணம் అనేది வரப்போகிற காலத்தில் சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் இது இருக்கணும், மக்களை உபயோகப்படணும்னு வால்மீகிக்கு பிரம்மதேவன் அனுகிரகம் பண்ணார். அவர் கலாவதாரமாக ஞான கலை அது எழுதி வச்சுட்டார். இப்போ இங்கே கூட வியாசர் எழுதினா தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது, இல்லைன்னு எப்படி தெரியும்? யார் நோட் பண்ணுவாங்க? அதனால் அவரே பர்சனலாக இன்னொரு டபுள் போஸ் எடுத்துகிட்டு ஸ்டெனோகிராஃபரை வச்சுக்கிட்டார்.
எல்லாம் நோட் பண்ணார். வீடியோகிராஃபரு, ஸ்டெனோகிராஃபரு எல்லாமே. அப்புறம் ஸோ தர்மத்தை மையமாக வச்சுக்கிட்டு மெயினாக இந்த வியாசர் அவதாரம் வந்து முக்கியமாக தர்ம ஆதாரமாக இருக்கன்னு ஸ்ரீதரியருடைய அந்த பாகவதத்தில் எழுதப்படுறது. நாரதோத ததா வியாசः வாராஹோ புத்த ஏவ ச தர்மாணாமேவ வைவித்யாம் அமீ தர்ம பிரதர்ஷகாக. இவன் எல்லாரும் தர்ம பிரகாசம் செய்கிறதுக்கு நாரதர், வராகனன்னு இன்னொரு ಋಷಿ இருந்தார், புத்தர் கூட. இப்படி தர்ம சின்னம் இவங்க. ராமர்னு பற்றி சொல்லுவது அது வேறு. இங்கே ஞான கணாவதாரம் வந்து தர்மத்துக்காகவே. அதனால் பாரதம் தர்ம பிரதானமாக மக்களுக்கு வழிகாட்டுறதாக இருந்தது. உள்ள எல்லாமே இருக்கு, அர்த்தகாம மோட்சங்கள் இருக்கு. அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, சர்வத்துக்கு பகவான் அவருடைய சயின்ஸ் என்ன, அவருடைய ஞானசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன அதுன்னா வேதம் தான் அவருடைய ஞான கலை, அவருடைய சொந்தம் வேதம். அதனால அந்த ட்ரெஷர் ஹவுஸ் வேதம் பகவானுக்கு கூடவே இருந்தது. எப்போ பகவான் அனாதியாக இருந்தது. பகவான் எவ்வளோ நாளில் இருக்காருன்னு அவ்வளோ நாள்லேருந்து வேதம் இருக்கு. அப்போது வேதோஹி தர்ம மூலம், வேதந்தான் தர்மத்துக்கு மூலம். அப்போது நம்ம கடைசியாக முடியும் போது ஒரு ப்ரேயர் சொல்கிறோம் இல்லையா, ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயன். அந்த ஸ்லோகத்தில் அதெல்லாம் படிச்சுக்கோங்க, அப்புறம் கற்றுக்கோங்க. அதில் வந்து கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் அப்படின்னு வரும். கோக்களுக்கு பிராமணர்களுக்கு மட்டும் நல்லது நடக்கட்டவனே தனியாக சொல்லுவானே அப்படின்னு கேள்வி வரும். ஏன் அப்படி சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், பிராமணன்னா வேதஸ்வரூபம். எப்போ அதான் வேதமும் வேதக்னர்கள், வேதம் தெரிஞ்சுக்கணும் இருக்கணுமே. வேதம் எங்கோ இருக்குதாமா, அப்போ இருக்குதாமா எங்கோ யார் தெரிஞ்சவனு இருந்தால் தானே. ஸோ வேதம் வேதக்னர்கள்னு பிராமணர்கள். எதுக்கு வேதம்னு தர்மம்னு சொன்னான். அப்போ வேதத்தனை காப்பாற்றி பிராமணர்களை காப்பாற்றிட்டால் அவங்களுக்கு ஒழுங்காக இருந்தால் கூட கோக்கள், கோ பிராமண, கோன்னா இங்கே பசுமாடு. இங்கே உலகம் எல்லாம் சஸ்ய சாமலமாக சுபிக்ஷமாக இருக்கும். அது பசுமாடுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் விவசாயம் செய்யணும், நமக்கு இதெல்லாம் வரணும்னு பல வகையாக அந்த பசுமாடு நமக்கு உபயோகப்படுத்துறது இல்லையா. அதனாலையும் இல்லை கோன்னா இன்னொரு அர்த்தம் வேதம் தான். கோன்னா வேதம், உபனிஷத்துகள். அப்போது பிராமணர்கள் வேதம் அது காப்பாற்றப்பட்டிருந்தால் தர்மம் காப்பாற்றப்படும். அதனால வேதத்தினி வேதக்னி ரட்சிச்சா தர்மம் ரட்சிக்கப்படும். தர்மமும் ரட்சிக்கப்பட்டாதான் வேதங்களும் வேதக்னங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. இது ரொம்ப பார்ஷியாலிட்டி இருக்கு. அப்படி இல்லை. அடுத்து வரிப்பாரு, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எங்கே இருக்கு பார்ஷியாலிட்டி? இவங்க ஒழுங்கா இருந்தால் இவங்க சர்வ லோகத்துக்கு மனிதர்களுக்கு நல்லது செய்வாங்க. அதனால தான் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாமன் அந்த சாந்தி மந்திரம். சரியா? அப்புறம் இவர் வசிஷ்டருடைய கொல்லு பேரை நான் சொல்லிட்டோம் அந்த ஸ்லோகத்தில் இல்லையா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வர ஸ்லோகம் இருக்குது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம்னா கொல்லு பேரன். அப்புறம் சக்தியோடைய பேரன், பராசரனுடைய புத்திரன், சுகமகாமனுடைய தகப்பனார். சரி, இவர் எப்படி பிறந்தார்?
அதுதானே சார், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அது சொல்லாமல் என்னென்னமோ சொல்லு. இந்த மாதிரி வியாசர் என்ன இவ்வளோ சொல்லலைன்னா அப்புறம் என்ன, சும்மாவா? சரி, இவருடைய தாய் தந்தைகளை வந்து சத்யவதி பராசரர். அப்படி சொன்ன ஜனமேஜன் விடுவானா? சத்யவதி யாரு, அவங்க எப்படி பிறந்தாங்க, அப்போ பராசரர் யாரு, அவர் எப்படி வந்தார் கேட்பார் இல்லையா? இப்படிதான் கதைக்குள்ள கதை வந்துட்டே இருக்கும். பாரதம் மொத்தம் கேட்டு மாதிரி ஆயிடும் இல்லை. அப்புறம் இந்த சத்யவதி வந்து ஒரு மீனுக்கு பிறந்தவள். இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மத்ஸ்யகந்தி. மீனுக்கு பிறந்ததுனால உடம்பெல்லாம் கூட மீன் அந்த நாத்தம் வர்றதுனால மத்யகந்தி. அதுக்கப்புறம்தான் இவங்களை வளர்த்துன அந்த மீன்கார குடும்பத்தில் அவர் மீன்காரர்களோட ராஜா ஒருத்தர் வளர்த்துட்டார். அவருக்கு கொடுத்த பேர் சத்யவன். சரி, எப்படி பிறந்தார் அதுக்கு கதைக்கு முன்னாடி போகணும். உபரிச்சர வசுன்னு ஒரு ராஜா இருந்தார். இவர் என்ன பண்ணார், நல்ல பெருமை இருக்கிற ராஜா. இந்திரலோகம் போகணும், இந்திர பதவி அடையணும்னு சொல்லி தபஸ் பண்ணார். இது தெரிஞ்சுக்கிட்டு இந்திரன் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுறதுக்கு, ராஜா இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு, நான் ஏதோ அங்கே ஆட்சி பண்ணிகிட்ருக்கேன், இப்போ எதுக்கு நீங்கள் என்னை பக்கத்தில் அங்கே வரணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் அங்கெல்லாம் ஆட்சி பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பூலோகத்தில் நல்ல பேர் புகழோட அழகாக ஒரு ராஜபரணம் பண்ணுங்களேன், அதுக்கு வேண்டிய சக்தியில் நான் தரேன் அப்படின்னு கொஞ்சம் ஆமியாமை காட்டிட்டேன். இல்லைன்னா எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? அவர் பெரிய விஷயத்துக்கு இறங்கிட்டார். நான் தபஸ் இந்திரனை பதவி போகணும். யாரு? உபரிச்சர் வரசு. இவர் பேர் ஆக்சுவலி வசு. உபரிச்சரன்னா இவருடைய ரதமாமா பூமி மேலே தொடாமல் போகுமா. உபரி செர கொஞ்சம் மேலே, ஒரு அடி பூமிக்கு மேலே தான் எப்பவுமே ரதம் போகுமா. அப்போ என்ன இவர் சாதாரண ராஜான்னு சொல்லலாமா? அப்போ அந்த ராஜாக்கள் ராஜர்ஷிகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு சும்மா ராஜபரணம் பண்ணுறது மட்டும் இல்லை, தபஸ் இருக்கு, தர்மம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, கடைசியில் ஞானமும் அடைஞ்சாங்க நிறைய ராஜாக்கள் இல்லையா? அப்போது இவர் சரி இந்திரன் பேசினதுக்கு அப்புறம் இவர் ஒத்துக்கிட்டார். சரி, இங்கே நல்லா இருக்கலாம், அவர் இன்னும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறேன்னு சொன்னார்ல, எக்ஸ்ட்ரா பவர் எல்லாம் கொடுக்குறேன்னாரு. அப்போது அது ஒத்துக்கிட்டு வந்தார். இவருக்கு இவருடைய மனைவி பேர், உபரிச்சர வசுவுக்கு பேர் மனைவி பேர் கிரிகா. நல்லா இருக்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கணும், கிரிகா. கிரிக்கான்னா ஏதோ ஒரு மலைக்கு பிறந்தவள, கிரியன்னா மலை, கிரிகா. ஆனால் பாப்பம் குழந்தைகள் இல்லாமல் இவங்களுக்கு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. காலம் பாருங்கள் எப்படி விளையாடுவோம், எல்லாரும் வாழ்க்கையில் காலம் விளையாடிட்டே இருக்கும். அது சரி போயிடுச்சு. மனைவி இவர் காட்டில் வேட்டாடுறதுக்காக அப்படி இப்படி போகும்போது இவருக்கு மனசில் வந்து மன்மத தாபம், ஒரு காமம் உருவாயிடுது. காமம் உருவாகி இவருடைய வீரியம் வந்து ஸ்கலனமாயிடுது, இவருடைய வீரியம். அப்போது அவர் சொன்னார், ஒரு பறவை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு, இது நீ வாயால் எடுத்துகிட்டு போய் இறந்து போனால் என்னுடைய மனைவி எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு தாரணை பண்ணி சொல்லி கொடு அப்படின்றார். கதை நம்பர் போல் இல்லையே, அது அப்படிதான், நம்பர் போல் அப்படி இருக்காது இந்த காலத்தில், இந்த இன்டெலிஜென்ஸுக்கு அது எட்டாத விஷயம். அப்போது அவர் ரதமே பூமிக்கு ஒரு அடி மேலே தான் பறந்து போயிட்டுருக்குமான்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவார். சொன்னார், அந்த பறவை வந்து அப்படி எடுத்துக்கிட்டு மூக்கால் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு நதிக்குள்ளே அது உளுந்துச்சு. வீரியம் சுக்ரம் உளுந்ததுக்கப்புறம் அந்த நதியில் இருக்கிற ஒரு மீன்
அந்த மீன் பேர் அத்ரிகா. சரியா? அத்ரிகா இந்த பேருக்கும் நல்லதாக இருக்கு. எது சார் அப்படியெல்லாம் சொல்லு, நல்ல நல்ல பேர் இல்லை. அத்ரிகா இவள் யாருன்னு சொன்னால், இவள் ஒரு அப்சரசா. ஏதோ ஷாப்பை வாங்கி பாருங்கோ, அப்சரசா இருந்து விடுங்க, அங்கே இருந்து போகலாம் இல்லையா? இருக்க மாட்டான், நிம்மதியே இருக்க மாட்டான். இந்திரனும் இருக்கிறது இல்லை, யாரும் இருக்கிறது இல்லை. ஒரு ஞானி மட்டும்தான் நிம்மதியாக இருப்பார், வேறு யாரும் இல்லை. இதுதான் இங்கே நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு என்னது கார்ட்டூன் ஷோ, சினிமா. சரி, அந்த அம்மா அப்சரசா சாபத்தினால நீ இப்படி இருந்து ஒரு 2 மனித குழந்தைகளுக்கு நீ ஜன்ம கொடுத்துட்ட, உன்னை சாபம் அப்போ போயிடும். பாருங்க, எல்லாமே கனெக்ஷன். ஒருத்தர் சாபம், இன்னொருத்தர் வரம், இன்னொருத்தர் வரம், இன்னொருத்தர் சாபம். கேன்சலேஷன் ஆஃப் தி கர்மா எவ்ரிவேர். தலைவால் ஒன்றும் புரியாது. அப்போது அந்த வீரியத்தனை கிரகணம் பண்ணி தாரணை பண்ணிச்சு அந்த மீன் அப்சரசா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க. அதில் பிறந்த பெண் குழந்தை தான் இந்த மத்ஸ்யகந்தி. அதுக்கப்புறம் அந்த அப்சரசுக்கு சாபம் போயிடுது, அந்த அம்மா போயிட்டாங்க. என்ன சார் இப்படி குழந்தைங்க போயிட்டு அப்படியே போயிடுறாங்க என்ன நிறைய. அதனால எல்லா காலத்திலும் இது இன்னொரு விதமாக இருக்கு. இப்போ இந்த காலத்தில் பிறந்த உடனே குழந்தை குப்பத்தட்டில் போட்டுட்டு போயிட்டுருக்கான அம்மா இல்லையா? அதனால சகுந்தலா மேனகா விஸ்வாமித்திர விஷயத்திலும் அப்படி தான் அந்த கதை அப்புறம் வரும். சரி, அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் எப்படியும் நதிக்கரைக்கு வந்தாங்க. இல்லை, மீன்காரருக்கு தெரிஞ்சது இவங்க 2 பேருன்னு. அந்த பையன் பேர் என்னன்னு சொல்லலை, இங்கே எனக்கு காணும், இருந்திருக்கலாம். ஆனால் பொண்ணு அழகாக இருந்தால், அப்புறம் கருப்பாக இருக்கா கொஞ்சம் இல்லையா, அழகாக இருக்கா, நல்லா வளர்ந்துருக்கு. இவங்க கொண்டு போய் நல்லா வளர்த்துட்டாங்க மீன்காரன். அப்போது அதுக்கப்புறம் என்னன்னா, யமுனா நதி கரையில் தான் இவங்க எல்லோரும் வாழுறாங்க. இந்த பொண்ணு வேலை என்னென்னா, நதி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு யாராவது போகணும்னு அவங்கள்லேருந்து கொண்டு போகிறது, செய்கிறது, ஏதாவது பொருட்கள் கொண்டு வருது, இப்படி எல்லாம் கப்பல் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அதில் பராசர ருஷி ஏறுறார். ஏன் வந்தார், எங்கே வந்தார், அதில் ஏறுறார். ஏறினதுக்கப்புறம் கப்பல் போயிட்டு இருக்கும்போது இவர் மட்டும்தான் அந்த பொண்ணு இருக்கார். அப்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு பராசரருக்கு அந்த பொண்ணு மேலே மோகம் ஏற்பட்டுச்சு. மோகம் ஏற்பட்டு பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, மத்ஸ்யகந்தி பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு, அப்போது நீ எனக்கு கூட கூடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது மத்ஸ்யகந்தி என்ன இவனை பார்த்தா ருஷி போல் ஒரு தேஜஸ் தபஸ்வியாக இருக்கா இல்லை, அந்தளவுக்கு கொஞ்சம் கூட தெரியாதுன்னா தெரியுது. அவர் ஒன்றும் வேஷம் மாற்றிட்டு வரல. அப்போது இங்கே அக்கறையில் ருஷிகள் இருக்காங்க, இந்த கரையில் ருஷிகள் இருக்காங்க, எப்படி இங்கே அப்படியெல்லாம் நம்ம கூட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே மொத்தம் புகை பனி போல் மிஸ்டியாக அப்படி ஒன்று கிரியேட் பண்ணிட்டார் இவர் யோகசக்தினால். யாருக்கு எதுவுமே அங்கே இங்கே தெரியாது. அப்போ கூட அந்த பொண்ணு கேட்குறான், கப்பல் போயிட்டுருக்கும்போது இது எப்படி நம்ம 2 பேர் கூட முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்னன்னு சொல்லி உடனே அந்த நதிக்கு நடுவில் ஒரு தீபம் ஐலாண்டு கிரியேட் பண்ணார். ஐலாண்ட் அதுக்கப்புறம் யாருக்கு என்னமோ தெரியல. அங்கே அந்த ஐலாண்டுன்னு சொன்னாவே கொஞ்சம் மரம் எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாம் நேச்சுரல் அப்படி உருவாய். அதில் பதரி விருட்சம், அந்த பதரிக்கா விருட்சத்தை கீழே இவங்க 2 பேர் சந்தித்ததுனால அப்போது ஒரு ஆண் குழந்தை பிறகு. இந்த ஆண் குழந்தை பிறக்கிறதுன்னு நம்மளை போல் 9 மாதம் அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டியை அப்புறம் என்னது அன்மெச்சூர்டு இது பிறப்பாங்களே, ஓகே, அன்மெச்சூர்டு பேபி இதெல்லாம் கிடையாது. பிறக்கணும்னா இது தோற்றம்,
சாட்சாத்காரந்தான். அப்போது நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே பராசர் சொன்னார், இந்த பையனும் இந்த குழந்தை உனக்கிட்ட இருக்க மாட்டான். அதேபோல் இது ஒரு தேவ ரகசியம். இது ருஷியோட யோகம். இது நீ புரிஞ்சுக்கோ அவ்வளோ சொன்னார். இது ஒரு தேவ ரகசியம். இது அதனால ருஷியோட யோகம். இதில் என்ன ஒரு சந்தேகம் வச்சுக்காது. இது எல்லாமே ஒரு சிறந்த தெய்வ காரியத்துக்காக தான் இப்படிப்பட்ட இந்த காட்சி இது எல்லாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஆனால் கேள்வி கேட்குறான், நீங்கள் இப்போது இந்த குழந்தை போவான்னு சொல்லிங்க, நீங்களும் எங்களை விட்டுட்டு போவீங்க, அப்புறம் நான் திரும்பி வீட்டுக்கு போனேன், எனக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா, நான் எப்படி வாழ்வேன், அவங்க விடுவாங்கல்ல, அதனால் என்னுடைய கன்னியத்துவம் நான் அப்படியே வர்ஜினாவே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன, நீ எப்போபோல் நீ அந்த கன்னிகாவாக இருப்பே, உனக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பராசர் கிளம்பி போகிறார். அப்போது இந்த வியாசர் அந்த பையனை பிறந்தா இன்னும் இப்போ இவனுக்கு நிறைய பேர் வரும். ஒன்று பதரை விருட்சத்துக்கு கீழே பிறந்தால பாதராயண, அதுக்கப்புறம் பதரிக்கு ஆசிரமம் போனார், அங்கே அதில் ஆசிரமத்தினாரை கூட பாதராயணன்னு சொல்லலாம். பட் இங்கே தீபத்திலேயே அப்புறம் இவர் கருப்பாக தான் பிறந்தார், ஆவிர்பவிச்சார். அதனால கிருஷ்ணா கலர் என்ன மத்ஸ்யகந்தி கருப்பதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கிருஷ்ணா ద్వైపాయనంனா ద్వీపత్తులో பிறந்தவர், கருப்பு கலர்లో ద్వీపత్తులో பிறந்தவர் கிருஷ்ண ద్వైపాయனர். பதரி விருட்சத்து கீழே ஆவிர்பவிச்சதுனால பாதராயணர். அதுக்கப்புறம் லோகம் அடுத்த ரிஷிகள் எல்லாரும் சேர்த்து கொடுத்தது வியாசர். வியாசர்னா விஸ்தரிச்சு, சர்க்கம்ஃபரன்ஸ்னு அர்த்தம் வியாசம்னா மேத்தமேட்டிக்ஸ்னா. சமஸ்த விஷயம் வேத சாரம், வேதங்கள் எல்லாத்தையும் அப்படி பிரித்து வச்சு இவ்வளோ வேலை கொடுத்தார் வியாசர். அதையும் வேத வியாசர்னு அவருக்கு பல பேர். சரி, அவர் சின்ன பையன் இல்லை. கபில மகாமுனி எப்படி ஆவிர்பவிச்சார், வாமனமூர்த்தி எப்படி ஆவிர்பவிச்சார். நம்மளை மாதிரி மெட்டர்னிட்டி டெலிவரி அப்படியெல்லாம் கிடையாது. கபிலர் ஆவிர்பவிக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு 13-14 வயசு. அதே போல தான் இங்கே கூட 15-16 வயசு இருக்கிற அவர் ஆவிர்பவிச்சார். அப்போது அவர் சொல்கிறார், அம்மா நான் உங்களுக்கு கூட இருக்க போகிறதில்லை, எனக்கு வேறு வேலை இருக்கு, நான் வேதம் படிச்சுக்கணும், அது பண்ணணும், தபஸ் பண்ணணும், நான் ஹிமாலயத்துக்கு போவேன், நீங்கள் எப்போ நினச்சா நான் அப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிருதோகம் தர்ஷயிஷ்யாமி கிருத்யேஷ்விதி ச சோப்ரவீத். பையன் சொன்னா, வியாசர் தாயே நீ எப்போ நினச்சிக்கிறீங்களோ என்னை பற்றி நான் வேணும் அப்படின்னா நான் உடனே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன்னு அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு சங்கர பகவான் கொடுத்ததுனால அவங்க அம்மா. அதுபோல் அப்புறம் அவர் கிளம்பி வச்சு இந்த பொண்ணு ஆஸ் யூஷுவலாகவே கன்னிகாக இருந்தால் வீட்டுக்கு வந்து யாருக்கு எதுவுமே சொல்லலை. அப்படி இதெல்லாம் தேவ ரகசியம் சொன்னார்ல, நீ அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு சந்தனுக்கு சத்தியவதிக்கு சந்தன ராஜா கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த சந்தனன் ராஜா யாரு அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம அந்த சம்பவ பர்வத்தில் சூரியச்சந்திர வம்சம் சொல்லும் போது இப்போ சந்தனை நாங்கள் சொல்லி நிறுத்திட்டான்னு பார்த்தீங்களா. இப்போ அங்கே போகணும் நம்ம. என்னென்னா அதுக்கப்புறம் கதை என்ன ஆனதுன்னு தெரிஞ்சாதான் வியாசர் எப்படி கௌரவர்களுக்கு தாத்தா ஆயிடுவார்ன்றது புரியும். சரியா? அப்போது சந்தனன் பற்றி இப்போது பார்க்கணும். சத்தியவதிக்கு சந்தனன் நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாம். அப்போது கல்யாணம் ஆயிடுத்து. அவர் சந்திர வம்சத்தில் வந்தவர் தான் சந்தனு அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நிறைய வந்தாங்க. கடைசியில் என்ன சொன்னானோ, பரதனுக்கு குருவுக்கு தேவன், தேவனுக்கு சந்தன். இந்த சந்தன மகாராஜு
இந்த சத்தியவதினி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பீஷ்மர் பிறந்தார். பீஷ்மருக்கு இன்னொரு பேர் காங்கேயன். அப்போ கங்கைக்கு பிறந்த புத்திரன் காங்கேயன். அது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் நானும் பீஷ்மருடைய சரித்திரம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ இப்போ பீஷ்மனை கொஞ்சம் பக்கத்தில் வைக்கணும். நமக்கு இன்னைக்கு வியாசர் முக்கியம். நல்லா இருக்குல்ல, கிளியராக இருக்கு. பட் ஜஸ்ட் சந்தனு யாருன்னு சொல்லணும்னா அது நடுவில் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணல. சந்தனு சந்திர வம்சத்துக்கு சேர்ந்தவர், பரத வம்சத்தில் வந்தவர். இன்னொரு வார்த்தை சொல்லுவேன் இப்போவே, இந்த நாட்டுக்கு பாரத தேசம் பாரத நாடுன்னு ஏன் வந்துச்சுன்னா, இந்த துவாபர யுகம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கலியுகம் ஆரம்பம் முன்னாடி தானே. அங்கே ஒரு இந்த சகுந்தலைக்கு துஷ்யந்தனுக்கு பிறந்ததுனால அந்த பரதன் அவன் அப்புறம் ராஜ்யபரணம் நல்லா பண்ணியிருக்கான், அழகா ரொம்ப நாள் பண்ணான். அதனால அப்புறம் நமக்கு 3 யுகத்தில் ஒரு பரதன் இருக்கான். கிருத்தயுகத்துக்கு போன பாகவதத்தில் பார்த்த கதை ரிஷபதேவருக்கு பிறந்த அந்த பரதன் வந்து ஜடபரதன். அப்புறம் ராமாயணத்தில் பார்த்த ராமருடைய தம்பி இன்னொரு பரதன். அப்புறம் துவாபரயுகத்தில் பார்த்த அவர் வந்து இந்த பரதன். இத்தனை 3 யுகங்களுக்குள்ள 3 பேர் பரதன் சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ராஜ்யபரணம் அதெல்லாம் பண்ணதுனால பேரு புகழ் அதே நம்ம சந்ததியாக இருக்கிறதுனால நமக்கு பாரத நாடு, பாரதியர்கள். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் ஸோ சந்தனுக்கு கங்கை கூட கல்யாணமான விஷயம் நான் இப்போ சொல்லலை, அதை தனியாக பார்ப்போம். ஆனால் இதே சந்தன மகாராஜ் ஒரு நாள் எப்படியோ எங்கே போகும்போது எப்படியோ இந்த சத்தியவத்தினி பார்த்தார். சத்தியவத்தினி பார்த்து சத்தியவத்தினி ராஜாக்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு விரும்பிச்சுன்னா யாருனாவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பல வகையாக அவங்களுக்கு இது எல்லாம் கிடையாது, ரிஸ்ட்ரிக்ஷன், இத்தனை மனைவிடு தான் இருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன வம்ச விருத்தி தான் முக்கியம். சிலவாட்டி எதுவும் ஆசைப்பட்டார் சந்தனு அந்த சத்தியவதி கூட கல்யாணம். ஆனால் சத்தியவத்தினி சந்தனுக்கு கொடுக்கும்போது சத்தியவத்தினி வளர்த்துட்ட அந்த அப்பா வந்து ஒரு ஷரத்து வச்சுருக்காரு. என்ன உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமாக வேறு மனைவி இருந்திருக்கலாம், அப்புறம் இன்னொரு மகன் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அதனால ஆனால் இங்கே எங்கள் குழந்தை மூலமாக சத்தியவதி மூலமாக பிறக்கிற பையன்னு தான் நீங்கள் ராஜாவை வம்ச பரம்பரையாக நீங்கள் இவருக்கு பட்டம் கொடுக்கணும்னு கேட்டார். அதுக்கு சந்தனை கொஞ்சம் யோசிச்சுட்டு உடனே நேராக டைரெக்டாக சொல்ல முடியாமல், சத்தியவத்தினி விட்டி கொடுக்க முடியாமல், மனசில் அவங்கள பற்றி நினச்சிட்டு அப்படி இருந்து வீட்டில் கவலைப்பட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படி ஓடும்போது பீஷ்மர் பேர் வரல. அப்போ அவனுக்கு காங்கேயன் தான். அவன் வந்து மந்திரிகள் அவங்களுக்கு கேட்டார், ஏன் அப்பா இப்படி ஒரு மாதிரி இருக்காரு, கவலைப்பட்டு இருக்காருன்னு சொன்னால் அவங்களுக்கு யாருக்கும் தெரியும். அவங்க சொன்னாங்க, இப்படி உங்கள் அப்பா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான், அந்த பொண்ணுடைய அப்பா வந்து இப்படி கண்டிஷன் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் இவர் பீஷ்மர் நான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது. அதெல்லாம் அவருடைய கதை. இப்போ நமக்கு இங்கே இப்போது அவர் கல்யாணம் பண்ணிக்கல பீஷ்மர். அதுக்கப்புறம் சந்தனுக்கு இந்த சத்தியவதி மூலமாக 2 ஆண் குழந்தைகளை பிறந்தாங்க. ஒருத்தர் வந்து விசித்திர வீரியன், இன்னொருத்தர் சித்ராங்கதன். இவங்களுக்கு பிறந்தவங்க தான் திருத்தராஷ்டிர பாண்டன் சொல்லியிருக்கு அவங்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் ஒருத்தன் சித்ராங்கதன் விசித்திர வீரியன் சித்ராங்கதனை கந்தர்வன் கையில் இறந்து போயிட்டான். இப்போ இவங்களுக்கு யார் வச்சு கல்யாணம் ஆகிடுத்தானே, இது பீஷ்மர் கதையில் தான் சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வேண்டிய அம்பிகா அம்பாலிக்கான்னு அந்த பீஷ்மர் தான் கொண்டு வந்தார்.
சரியா? மொத்தத்தில் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 ஆண் குழந்தைகள். ஸோ ஆனால் ஒருத்தன் வந்து கந்தர்வன் கையில் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தனு கூட ஏதோ காரணத்தினால இந்த விசித்திர வீரியனும் இறந்துட்டான். அப்போது இங்கே வம்சத்துக்கு வாரசன் ஒருத்தன் இல்லாமல் ஆயிடுத்து. அப்போது நம்ம சத்யவதி அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறான். வம்சம் சந்தனு ராஜா இந்த சந்திரவம்சம் இதில் வாரசன் இல்லாமல் ஆயிடுத்தேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஷி தாட் ஆஃப் தி வியாச பகவான் சொன்னார்ல. அப்போ நிறைய காலம் ஓடிச்சு நடுவில். அப்போ வியாசர் தோண்டின உடனே அந்த அம்மா கேட்குறார், வியாசரை கேட்டார், என்னன்னா நீ வந்து இந்த அம்பிகா அம்பாலிகா இவங்களுக்கு குழந்தைகள் வரும்போது வரபோல் நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டு கேட்குறான். அந்த சமயத்தில் சந்தனு கூட குழந்தைகளும் இவங்க சித்ராங்கதன்னு ஒருத்தன் போயிட்டான். அவன் இருக்கும்போது கூட இவர் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, இவர் காலம் ஆகிட்டு போயிட்டார். யார்? சந்தன். பீஷ்மர் தான் அவருக்கு எல்லாரும் கிரியைகள் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சித்ராங்கதன் ராஜா ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஆனால் சித்ராங்கதன் கந்தர்வ இறந்து போயிட்டான்னு சொன்னால் கந்தர்வன் கையில் விசித்திரவின் ராஜா ஆகிட்டான். அவனுக்கு வந்து காஷி ராஜாவுக்கு சேர்ந்த இந்த அம்பிகா அம்பாலிகான்னு இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போது பீஷ்மர் வந்ததுக்கப்புறம் வியாசர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்படி கேட்ட உடனே சரி இன்னைக்கு ராத்திரிக்கு அவங்களுடைய மருமகள் அவங்க என்னை வந்து சந்திக்க சொல்லுங்கன்னு வியாசர் அங்கே இருந்தார். அப்படி முதல் அம்பிகா அனுப்பப்பட்டான். ஆனால் சத்யவதி என்ன சொன்னான்னா அம்பிகா கிட்ட, ஒரு தேவரன்னா தேவலோகத்தை சேர்ந்த தேவரன் உன்னை விரும்பி உனக்கிட்ட வரப்போகிறான், இன்றைக்கி நீ சாயங்காலம் ரெடியாயிரு ராத்திரிக்கன்னு சொன்னால் டீட்டெயில்ஸ் வேறு எதுவுமே சொல்லலை. அப்போ அம்பிகா வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த குருவம்சத்தில் இருக்கிற யாராவது வீரனோ இல்லைன்னா பீஷ்மரே வரப்போகிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கா. வியாசர் வருவார். அசல் வியாசர் சொன்னார் சத்யவதி கிட்ட, நான் போனால் அந்த பெண்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா, நான் இப்படி ரொம்ப தபஸ் பண்ணி உடம்பெல்லாம் எலிச்சு போயிட்டு கருப்பாக இப்படி குளிக்க ரொம்ப நாள் இப்படி இருக்கும்போது எப்படி இவங்க ராஜபோகத்தில் இங்கே இருக்கணும், அவங்களுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க அப்படியெல்லாம் சொன்னார். சத்யவதி கிட்ட சொன்னார். இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் உடனே கொஞ்ச நாள் அவங்களே சொன்னார் வியாசர், அவங்களுக்கு தபஸ் பண்ண சொல்லுங்கள் 1 வருஷம், அவங்க மனசு சுத்தமாகட்டும் இப்படியெல்லாம் எதுவும் சொன்னால். சத்யவதி சொன்னாங்க, தபஸ் இதெல்லாம் டைம் இல்லைப்பா, எப்போ யார் இறந்து கிளம்பி போகிறாங்க தெரியல, எங்கே எல்லோரும் போயிட்டுருக்காங்க டக்குன்னு இல்லை போயிட்டாங்க குழந்தைகள் சித்ராங்கதனும் விசித்திரவீர். அதனால் டோன்ட் டிலேன்னு சொன்னால் வியாசர் சரி வருஷம் போனால். அந்த வியாசருடைய ஃபஸ்ட் டைம் பார்க்குற அம்பிகா அப்படிப்பட்ட அந்த ரூபம் பார்த்துட்டு அந்த அம்மா உடனே கண்ணு மூடிக்கினதுனால வியாசர் அங்கே வந்தார். ஆனால் அப்போது குருடனான ஒரு குழந்தை பிறந்துச்சு. சொன்னார், நீ இப்படி எல்லாம் அசையப்படுறே, என்னை நீ ஏற்றுக்கலை நேசிக்கலை, இப்படிப்பட்ட மனஸ்தத்துவம் உள்ள நீ உனக்கு இருக்கிறதுனால நான் வந்ததான் குழந்தை பிறக்க போகிறதா அப்படின்னு சொன்னப்போ தான் கண் இல்லாத திருதராஷ்டிரன் பிறந்தான். அதுக்கப்புறம் வந்து சரி 2வது அம்பாலிகா அவள்கிட்ட போகணும். அடுத்த நாளும் எப்படி அந்த அம்மா கூட பார்த்த உடனே இல்லை முன்னாடியே தெரிஞ்சிச்சோ அம்பிகா சொல்லி அவர் தான் உருவாருன்னு சொல்லி. என்ன அத்தை சொன்னாங்க, மாமியார் மதிப்பு இருக்குது அதனால் போ. அவன் வரத்துக்கு முன்னாடியே உடம்பு முழுசா வெள்ளை வஸ்திரம் போட்டுக்கிட்டு போத்துக்கிட்டு அப்படியே இருக்கான்.
அவனை காட்டுக்காமே. அப்போ வியாசர் சொன்னார், நீ இப்படி எல்லாம் உன்னை போத்துக்கிட்டு இந்த வெள்ளை, அதனால உனக்கு வந்து இப்படிப்பட்ட வெள்ளை குஷ்டி அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. அதுக்கு விட்டிலுகோன்னு ஏதாவது சொல்லட்டும், பாண்டு வியாதின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பாண்டன உடம்புல ஒயிட் பேச்சஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த போல் வச்சுக்கணும். சில பேருக்கு ஆரம்பித்து அது அப்படி ஃபுல்லி உடம்பு ஒயிட் ஆகிடும். அப்படி பாண்டு வியாதியோட இருக்கிற ஒரு குழந்தை, ஆண் குழந்தை தான் பிறப்பான். அவனுக்கு தான் பாண்டுன்னு பேர் வச்சுட்டாங்கோ. இப்படி 2 பேர் பிறந்த உடனே இப்படி ஆயிடுத்தேன்னு வியாசர் சொன்னார் சத்தியவதி கிட்ட. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சரி திரும்பி நாளைக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி அந்த அம்பாலிக்கனை அனுப்புங்கோ, அந்த அம்மா கொஞ்சம் சொல்லி ஏதாவது. ஏன்னா சத்தியவதி சொல்லாதது ஒரு மிஸ்டேக் ஆகிடுது விஷயம் பாருங்கள். அதில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லைன்னா காலம் அவங்களோட பிராரப்தம் அப்படி எடுத்துக்கணுமா, எப்படியோ. அப்போது அடுத்த நாள் திரும்பி போகணும்னு சொன்னால் அம்பாலிக்கு என்ன பண்ணால், நேக்க நானும் போக மாட்டேன், திரும்பி யார் வந்து அவர்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாசிக்கு சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் தாசி வந்து ரொம்ப பக்தியோட வினயத்தோட பிரேமையோட அவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு முன்னாடியே விளக்கேற்றிட்டு அழகாக வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே, அப்புறம் அலங்காரம் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கிறான். வியாசர் அங்கே வந்தார். அப்போ பார்த்துட்டு, நீ இவ்வளவு எனக்காக எதிர்பார்த்துட்டு என்னை விரும்பி நேசிட்டு மனசு இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிய, அதனால உனக்கு வந்து அந்த தர்மன்னா யமதர்மரா அம்சமாக இருக்கிற அந்த விதுரர் இன்னொரு பையனை பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணா. அவர் தான் விதுரர். ஸோ இப்போது திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் 3 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது இந்த வியாசருடைய இந்த ஃபஸ்ட்டு இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வியாசருடைய தர்சனம். எந்தெந்த பருவத்தில் எப்போ எங்கெங்கே வந்தார், எதுக்காக வந்தார். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் அப்பீரன்ஸ் வியாசர் எது பிறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இப்போது என்ன பண்ணார், இனிமே இந்த லோகத்தில் கலியுகம் வேறு வரப்போகிறது. இந்த தேவர நியாயத்தில் குழந்தைகளுக்கு இருக்கிறதுனேது இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏறி வச்சுட்டாரு. அதுதான் சொன்னாலே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, தேவர்கள் வந்தாங்கன்னா அப்படி வந்தாங்க இப்படின்னு இங்கே யார் நம்மலை. அப்போவே துவாபரயுகத்தில் அந்த பொண்கள் நம்மலை இல்லையா. இந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை தேவர நியாயத்தினால தேவர அது வேண்டான்னு இவர் சொல்லிட்டார். யாரும் நம்ம வியாசர். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் அப்பியரன்ஸ் வியாசர் இங்கே வந்ததுனால என்ன நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு கருத்து அங்கங்கே அந்த கருத்து சொல்லுவேன், அது மட்டும் எடுத்துக்கோங்க. கதை வச்சுக்கோங்க மனசில், பரவாயில்ல. கதை மறந்துனாலும் பரவாயில்ல, இது கருத்து மறக்கக்கூடாது. ஒரு ஸ்திரீ புருஷனை சந்திக்கும் போது அந்த சங்கம சமயத்தில் சித்தம் பிரசாதமாக இருக்கும். சித்த பிரசாதத்தை, சித்த சுத்தி ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அந்த கர்ப்பவதி ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பாதானம்னு சொன்னது. அதுக்கு ஒரு ரிச்சுவல், அதுக்கு ஒரு டைமு, அதுக்கு ஒரு பிராமணன், அதுக்கு ஒரு மந்திரம் அப்படியெல்லாம் சொல்லி தான் முடிவு பண்ணி தான் அந்த கர்ப்பாதானம் பண்ணுவாங்க. பாருங்க எங்கே ப்ரிப்பரேஷன், அங்கேருந்து தொடங்கிறது சம்ஸ்காரம். அப்படி வரலைன்னா அறக்குறையாக அப்படி இப்படி இருக்கும். அதனால நம்ம அந்த சம்ஸ்காரங்களை முக்கியத்துவம், இதெல்லாம் சைக்காலஜி ஆர் சயின்டிஃபிக் ஆர் ஏதாவது சொல்லுங்கள், ஃபிசியலாஜிக்கல் எல்லாம் அது இருக்குது. அதுதான் இங்கே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. வியாசர் அந்த விஷயத்தின்னு தெரிவிக்கிறார். அது கொஞ்சம் ஒரு தெய்வ காரியமாகவும் அனுப்பிச்சிட்டு பண்ணணும். அதுக்கு தான் ரிச்சுவல். கர்ப்பாதானம் ஏன் ரிச்சுவல், அதுக்கப்புறம் பலதெல்லாம் வரும் இல்லை, சீமந்தம் அது இது என்ன நிறைய ரிச்சுவல் ஒன்றுக்கு. ஏன்னா உள்ள அந்த ஜீவம் ஒன்று வரணும், அது சரியாக வளரணும், அது நல்ல விதமாக வரணும், அந்த சம்ஸ்காரங்களை கொடுத்தாதான் சரி. இப்படி அந்த வியாசருடைய முதல் பிரத்யக்ஷமானார், தர்ஷனம் கொடுத்ததுனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம். இவர் வரலைன்னா
பாண்டவ இந்த குரு வம்சங்கள் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் சரி திருதராஷ்டிரன் வந்தால் பாண்டு பிறந்தால். திருதராஷ்டிரனுக்கு காந்தார தேசத்துக்கு சேர்ந்த காந்தாரின்னு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வியாசர் கிளம்பி போயிட்டார். இப்போதைக்கு அவர் திரும்புவார். பாண்டுக்கு வந்து குந்தி தேவியும் மாதிரி 2 பேரும் கூட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா இவங்க பெருசாகிட்டாங்க, கல்யாணம் ஆகிடுது. ராஜவரணம் திருதராஷ்டிரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரியா? ஏன்னா கொஞ்சம் அவர் முன்னாடி பிறந்தார். அது வேறு, இவர் கண்ணில்லான்னு பரவாயில்ல, அவருக்கு வேறு வியாதி இருக்கிறதுனாலையும் அப்படி இருக்கும்போது 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, குந்தி தேவிக்கு கர்ப்பவதி ஆயிட்டாங்க. முதல் தர்மபுத்திரன் பிறந்தார். ஆனால் காந்தாரி கூட கர்ப்பவதியாக இருக்கான். ஆனால் இன்னும் டெலிவரி ஆகலை. அது நீண்டிகிட்டே போகும்போது அந்த அம்மாவுக்கு பொறாமை வந்துச்சு. பொறாமை வந்து அவளை கை வச்சு அவளோட வயிறு மேலே குத்திக்கிட்டாங்க. கோபத்தில் குத்தும்போது அந்த கர்ப்பம் வந்து கீழே விழுந்துச்சு. அபார்ஷன் ஆகிடுதுன்னு சொல்லுங்களேன். இது விஷயம் எப்படி வியாசர் பாருங்க, ஒரு க்ஷணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு அந்த சமயத்துக்கு வருவாருங்க. வந்ததுக்கப்புறம் இப்படி தெரிஞ்சு அந்த அம்மா துக்கத்தில் இருக்கும்போது காந்தாரி சொல்லி இந்த விச்சித்தான இந்த கர்ப்பத்தை வந்து தூக்கி போடக்கூடாது, ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொன்னதுபடி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி அவரே இருந்து அங்கே 101 துண்டு பண்ணி ஒரு பானையில் நெய் போட்டு அதில் வச்சுட்டு இது அப்பப்போ ஜலம் வச்சு கொஞ்சம் அப்படி தட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 101 வந்து ஆண் குழந்தைகள். அப்போ 100 தான் முதல்ல பண்ணணும்னு நினச்சார். ஆனால் காந்தாரி வந்து 100 ஆண் குழந்தைகள் வருவாருன்னு சொன்னால் வியாசர் எனக்கு ஒரு பெண் குழந்தையும் வேணுமனு காந்தாரி கேட்க ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்தான், துஷ்சலா அவங்களோட பேர். சரியா? அப்போ 101 பேர் இங்கே. அவங்க இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே திருதராஷ்டிரன் பிறந்தான். திருதராஷ்டிரன் பிறந்த ஒரு வருஷம் கழிச்சு இதெல்லாம் வளரணுமே. இப்போ ரெண்டும் அங்கே வச்சாச்சு. இட் ஹேஸ் டு டேக் டைம். நோ, அதுக்கப்புறம்தான் ஒரு வருஷம் கழிச்சு துரியோதன் அப்படின்னு சொல்லணும். ஒரு வருஷம் வரணும்னா அப்படி துரியோதன் வந்தான். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த பீமனும் அர்ஜுனன் இப்படிலாம் ஒரு வருஷம் வித்தியாசம் இருக்கு. ஸோ எல்லாரும் பிறந்தாங்க. இப்போ இது 2வது வாட்டி வந்தார். இவர் இப்போ வரலன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்தர்ப்பத்தில் எங்கே கௌரவர்கள், எங்கே பாண்டவர்கள், எங்கே யுத்தம் எதுவுமே இருக்காது. அதனால் அந்த கதை நடத்தணும் இல்லையோ, அங்கெங்கெங்கெங்கே கதை நடக்காமல் கொஞ்சம் அப்படி இருக்கோ அவர் வந்து டைரக்ட் பண்ணுவார். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்திலும் பின்னாடி ஈஸ்வரன் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். என்னதாகட்டும், அது நல்லதாக இருந்துச்சா கெட்டதாக இருந்துச்சா இப்படின்னு இதெல்லாம் எதுக்கு நடக்கணும்? அப்போ எனக்கு நல்லது கெட்டதுன்னு என்னோட கர்ம பலம் தவிர, ஆனால் அந்த கர்ம பலத்தினை ஏற்றுக்கிட்டு நானும் முன்னு போகணும். எவல்யூஷன் முன்னாடி பிரகதி வரணும்னு சொன்னால் ஈஸ்வர அர்ப்பிதமாக மனசு இருக்கணும். எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறோம், எனக்கு காணுமே வியாசர் போல், எனக்கு காணுமே. என்ன காணும்? உன்னுடைய அடுத்த அனுபவமே உனக்கு ஈஸ்வர ரூபத்தில் வந்து உன் அடுத்த ஒரு மனுஷனே உனக்கு உன்னுடைய இதெல்லாம் ஒரு அனுபவம் என்ன சுத்திப்படுத்துறதுக்கு தான் புரிஞ்சுக்கணும். அதான் எதுவுமே நீங்கள் நெகேட் பண்ண முடியாது. எவ்ரி அனுபவம் இதான் சுவாமி சொல்லுவார், லேர்ன் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். அப்போது அதுக்கு அந்த பரம்பொருள் நேற்றுக்கு சப்தர்ஷனில் பார்க்குறது போல் பரம்பொருள் ஒன்று இருக்குன்றது. அதுக்கு நீ விட்டு கொடு, சரணாகதி பண்ண. அதுக்கப்புறம் வாழ்க்கை நடக்கும். அது வேணும். அப்போதான் மனுஷனும் தெய்வமாக முடியும். கிரமமாக
அட்லீஸ்ட் மனுஷனாக வாழணுமே முதல்ல, அதுக்கப்புறம் தெய்வமாக. சரி, இப்போ 2வது வாட்டி வந்தார். மொத்தம் 5 + 101 இத்தனை பேர். இவங்களை அப்புறம் மாதிரிக்கு இப்படி பிறந்தாங்க. அது அந்த கதையில் நான் வந்து இப்போ இங்கே சேர்க்கலை, சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த கதையும் இங்கே சொல்லி முடிச்சாதான் நம்ம கரெக்டாக இருக்கும், அது பெண்டிங் வேண்டாம். என்ன ஆச்சு, அப்புறம் பாண்டு இறந்து போயிட்டார். பாண்டுவே இறந்து போனார். கேள்வி வரும், அவனுக்கு ஆல்ரெடி வியாதி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வியாதினால் இறந்து போல, எதுவுமே ஆகலை. அவருக்கு ஒரு ருஷி சாபம் ஏற்பட்டது. அன்றைக்கி சூச்சனை பண்ணியிருக்கேன் ஏதோ சந்தர்ப்பத்தில். காட்டில் வேட்டாட்டத்துக்கு போனப்போ ஹாபி அப்படியே ஒரு 2 மானை வந்து சந்திச்சு இருக்கும்போது, கூடி இருக்கும்போது ஒரு மான் மேலே அம்பு விட்டுட்டார். அப்போது பத்தினி, அந்த மான் ஒரு ருஷி பத்தினி போயிடுச்சு. அது ருஷி சாபம் கொடுத்தாரு, நீ கூட இப்படி உன்னுடைய மனைவி கூட கூடினா நீ உயிர் போயிடுவான்னு சொன்னார். அப்போ வந்து நல்ல ஜாக்கிரதை இருக்காது, ருஷி சாபம் இல்லையோ அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அப்படியே இங்கே வந்து குழந்தைகள் இருக்கு. அப்புறம் மாதிரி மூலமாக தான் இன்னும் 2 பேர் பிறந்தாங்கன்னு சொன்னோம். அது குந்தி தேவி அந்த மந்திரம் சொல்லி மொத்தத்தில் அவங்க எல்லோரும் காட்டில் வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ரிஷிகளை கொண்டு வந்து இவங்க எல்லோரும் பாண்டு புத்தர்கள் அந்த நிரூபணம் பண்ணாங்க, எல்லாம் சொன்னோம். இப்போ இங்கே என்ன மரணத்துக்கு காரணமாயிடுச்சுன்னா, ஆனால் ஒரு நாள் வந்து இந்த இப்படி எங்கே வனவிகாரமோ எப்படி எங்கே போகும்போதோ பாண்டுக்கு வந்து அந்த மாதிரி மேலே ரொம்ப மோகம் ஏற்பட்டு அந்த அம்மா எவ்வளோ தடுத்துட்டா கூட நிற்காம அவங்க கூட கூடியிருக்கார். அப்போவே மரணம் ஏற்பட்டுச்சு. அப்போ அலறான். குந்தி தேவி வந்து என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் தடுத்தலையான்னு நான் எவ்வளவோ சொன்னால் அவர் வந்து கேட்கல, நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி, அதனால் நான் தான் காரணமாக இருக்கிறதுனால நான் அவர் கூடவே சதி சகவனம் பண்ணுறேன், நெருப்பில் குதித்து நான் விட்டுடுறேன், குழந்தைகள் நீங்கள் பார்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிராண தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாகி பாண்டுடைய தேகம் எரிக்கும்போதே மாதிரி கூட நெருப்பேறிட்டு அந்த அம்மா உயிர் விட்டுட்டாங்கோ. ஸோ அப்போது அதுக்கப்புறம் சத்தியவதிக்கு இங்கே சத்தியவதி இருக்கா. இப்போது ரொம்ப என்ன சொன்ன சந்தனம் இல்லை, பீஷ்மர் இருக்கார். பீஷ்மருக்கு மேலே சத்தியவதி இன்னும் வயசு தான். ஏன்னா அவர் வேறு காங்கிய மூலமாக பிறந்தால் கூட சத்தியவதி வயசு. அப்போது ரொம்ப பழமாக அங்கே வயசாக இருக்கிறது சத்தியவதி. சத்தியவதி இப்படி எல்லாம் துக்கப்படுறான். ரொம்ப துக்கப்படும் போதும் இப்போது இருக்கிற ஒருத்தனை குருடனாக இருக்கான், ஒரு போயிட்டான். அப்போ வியாசர் திரும்பி பிரத்யட்சமாகிறார். பிரத்யட்சமாகி தாய்கிட்ட சொல்கிறாரு, தைரியம் கொடுக்குறாரு. அப்படி சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயம் மட்டும் பேசிட்டு நம்ம இங்கே நிறுத்துக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, வரப்போகிற காலம் வந்து ரொம்ப கோரமாக இருக்கும்னு முன்னாடி ப்ராட்காஸ்ட் பண்ணுறாரு. ப்ராட்காஸ்ட் எதுக்கு பண்ணுறாருன்னு கடைசியில் சொல்கிறேன். என்ன ஆகுமா, அதிக்ராந்த சுகா காலாக பரியுபஸ்தித தாருணாக ஸ்வ பாபீய திவசாக பிருத்திவீகத யௌவனாக. வரப்போகிற காலம் எல்லாம் துக்க காலமாக இருக்க போகிறதே, தாருணமாக இருக்கும், ரொம்ப கோரமாக இருக்கும். ஒரு நாள் பாப கர்மங்கள் பாப்பம் செய்கிற இதே தான் நாள் நடந்துட்டுருக்கும். பார்த்தா பூதேவிக்கு வயசாகி அவளுக்கு கூட இப்போ மூப்பு வந்தது போல் இருக்கு. பிருத்திவீகத யௌவனாக, பிருத்திவிக்கு இப்போ சந்தோஷம் இல்லை, யவனம் போயிடுச்சு, அவங்களுக்கு மூப்பு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு க்ஷீண தசை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போகிறதே. அதனால தாயே, இனிமே நீங்கள் அவங்கள இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறாரு, நேராக சொல்ல, யுத்தம் நடக்க போகிறது, எல்லாரும் அடிச்சுக்குவாங்க, சத்தி போயிடுவாங்க, அந்த அளவு சொன்ன அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஏதோ ஆகிடும். அதனால இனிமேல் நீங்கள் இங்கே இருந்து இந்த துக்கத்தனி கஷ்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம், பார்க்கக்கூடாது. அதனால நீங்கள் உங்கள் 2 மருமகனை கூட்டிட்டு, மருமகன் எங்கே விவசாயி போயிட்டாங்களே, இவங்களுக்கே குழந்தைகள் பிறந்தாச்சு, காந்தாரி வந்தாச்சு,
அப்புறம் அங்கே அந்த அம்பிகா அம்பாலிகான்னு 2 பேரும் கூட்டிட்டு வியாசரே கை வச்சு கூட்டிட்டு வனத்துக்கு கொண்டு போனார். அவங்க அங்கே தபஸ் செஞ்சாங்க. அங்கே இருந்து அவங்க இடத்து சொர்க்க ஆரோணமோ ஏதோ பண்ணி அவங்க போயிட்டாங்க. சரீரத்தின் விட்டு மரணம் அடைஞ்சாங்க. யோக வித்தியனாலன்னு சொல்கிறாரு. அப்படின்னா தபஸ் செஞ்சாங்க சில காலம் அப்படி பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் வியாசர் மறுபடியும் எங்கே வருவார் అనేది நம்ம பார்க்கணும். இப்போது எத்தனை வாட்டி வந்தார் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆதி பருவத்தில் அநேக வாட்டி வருவார். ஆனால் அதுக்கப்புறம் குறைச்சி தான் வருவார். ஸோ இப்போ எல்லா பருவத்திலும் வியாசனை பற்றி முழுசாக நம்ம அடுத்த சத்சங்கத்தோட பார்த்து அப்புறம்தான் அடுத்த வேஷ கேரக்டர் முக்கியமான பாத்திரத்துக்கு போகிறோம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. ओम शांति शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.